தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள கடந்த 100 வருஷமா எப்படியாவது கிங் அலெக்சாண்டரோட ராஜ்யத்தை அழிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற இந்த விசார்ட். இப்படி இருக்க இந்த கிங் அலெக்சாண்டருக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல 2வது பையன் தான் தான் இந்த நாட்டுக்கு ராஜாவாகணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறான். அதனால தன்னோட அண்ணனை சதி பண்ணி என்ன பண்றான்னா ஒரு மந்திரபானத்தை குடிக்க வைக்கிறான். இந்த மந்திரபானம் இவனோட எல்லா மெமரிஸையுமே வந்து அழிச்சிருது. அவனுக்கு எந்த ஞாபகமுமே இல்லை. அவனை கொண்டு போய் இப்ப அந்த தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துடுறான். தான் யாரு எங்கிருந்து வந்திருக்கோன்னு எதுவுமே தெரியாம இந்த தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள இருக்கிற ஆபத்தையும் தாண்டி இந்த பிரின்ஸ் வந்து இப்ப எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றத இந்த பிலிமோட ஸ்டோரி. 2015ல ரிலீஸ் ஆன கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற ஃபேண்டசி காமெடி பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இவரு தான் கிங் அலெக்சாண்டர். இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. இவரோட அப்பா கதையை தான் வந்து இப்ப இவரு சொல்லிட்டு இருக்காரு தன்னோட பசங்களுக்கு. மூத்த பையனோட பேரு ஜான், 2வது பையனோட பேரு கெரல். 2வதா இருக்கிற கரோல் வந்து ரொம்பவே விஷம் பிடிச்சவன். இப்ப கூட மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா. இவன் வேற அவனோட அந்த கண்ணை விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவர் இன்னும் எக்ஸைட்டிங்கா சொல்லுவாரு, ஐயோ மத்தியானம் சாப்பாட்டுக்காவது மனுஷன் விடுவாரான்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே மனசுல நினைச்சிட்டு உட்காந்துருக்கான். இவர் அவங்க அப்பா கதையை தான் ஆரம்பிக்கிறாரு. இவங்க அப்பா வந்து ராஜாவா இருந்தப்போ ஒரு விசார்ட் வந்து இவங்களோட நாட்டுக்கு வந்து வந்திருக்கான். வந்து அவங்க குயினை வந்து தூக்கிட்டு போயிடுறான். இது தெரிஞ்ச ராஜா அவரோட படைகளோட அவனை எதிர்க்கிறதுக்காக போனாரு. ஆனா அவன் தான் ஒரு சூனியக்காரனாச்சே. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா மேல ஏதோ ஒரு மந்திர பொடியை வீச அவங்க எல்லாரும் மயங்கிடுறாங்க. ஆனா ராஜா மட்டும் மயங்கவே இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனுக்கே தெரியாம அவனோட கோட்டைக்குள்ள போறாரு. அப்படி போனவர் முதல்ல அவனோட மந்திரக்கோலை தான் உடைக்கிறாரு. உடைச்சி குயினையும் காப்பாத்துறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த சூனியக்காரன் இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு ஒரு காட்டுக்குள்ள நுழையறான். தெரிஞ்சுக்கிட்ட ராஜா என்ன பண்ணாருன்னா அந்த காட்டுக்குள்ள இனிமே யாரும் போக கூடாதுன்னு அதை வந்து தடை செஞ்சாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஜான் இருந்துட்டு நானும் தாத்தா மாதிரி தான் வருவேன், அது வந்து எவ்வளவு வீரமான ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆர்வமா வந்து சொல்லிட்டு இருக்கான். நிச்சயமா அவர் மாதிரி நான் தைரியமா இருப்பேன் அப்படின்னு. அது ரொம்ப நல்லதுதான். அதுக்கப்புறம் கூட உங்க தாத்தா சும்மா இல்ல, அவன் அதுக்கப்புறம் அந்த காட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது அப்படிங்கறதுனால நிறைய மேஜிக்கல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வந்து உருவாக்க ஆரம்பிச்சாரு. அது எல்லாமே இந்த கோட்டைக்கு கீழே தான் இருக்கு. இதுக்கப்புறம் அதை வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பூட்டி அங்க வந்து ஒரு காவலர்லயும் வந்து நிக்க வைக்கிறாங்க. அது அந்த இடத்துக்கு நம்ம யாருமே இது வரைக்கும் போனது கிடையாது, போகவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. காட்டு பகுதிக்கு யாருமே வந்து போனது கிடையாது, அப்படி போனவங்க திருப்பி உயிரோட வந்ததும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜாலியா வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் சண்டை போட்டு அதுல யாரு ஜெயிக்கிறோம்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து வால் பயிற்சி செய்யறாங்க. அதுல வந்து தான் அண்ணன் தான் எப்பயுமே தம்பி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து விட்டு கொடுப்பாரு. இப்ப 2 பேருமே வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. இப்ப வரைக்குமே இந்த மாதிரி ஜான் வந்து கெரோலுக்காக விட்டு கொடுத்துட்டு தான் இருக்காரு. கீழே விழுந்திருப்பாரு. அதுல வந்து அவருக்கு அடிபட்டிருக்கும். போய் டயர்டெக்ஸ் அதுல தேய்ச்சிட்டு வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கிங்கும் குயினும் வராங்க. இவங்களோட குயினோட பேரு வந்து மார்கரெட்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் வந்து அரியணையில ஏற போறான், நீ வந்து உன்னோட வாழுத்தனத்தை அவன்கிட்ட காட்டிட்டு இருக்கியான்னு கேட்க, இல்லப்பா நாங்க சும்மா பயிற்சி எடுத்துட்டு இருந்தா அதுல அவனுக்கு சின்னதா அடிபட்டுருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சரி உன்னோட வாழுத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ராஜாக்கு கீழே எப்படி வேலை செய்யறதுன்னு உங்க அம்மா கிட்ட கேட்டு கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதெல்லாம் எல்லாத்தையும் நான் உனக்கு சீக்கிரமா கத்துத்தரேன் அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மாவும் சொல்றாங்க. ஆமா, அந்த மினிஸ்ட்ரி ஒர்க் எல்லாம் யாரு வந்து செய்வா, நான் தான் இந்த நாட்டுக்கே ராஜாவாக போறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் மனசுல நினைச்சிட்டு சரி ஓகேப்பா அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறான். ஜானை கூப்பிட்டு ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளோட இதுல வந்து இந்த மாதிரி ராஜாவாக போறவங்களுக்கு ஒரு மோதிரம் செஞ்சு கொடுப்பாங்க, அந்த இடத்துக்கு நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அவனும் நான் போகணும் அப்படின்னு வந்து கெரோல் கேட்கும் போது இல்லப்பா அப்படிலாம் எல்லாரும் போயிட முடியாது, அதுக்கானவங்க மட்டும்தான் அங்க வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. எந்திரிச்சு வெளியில வந்துடுறான். இவங்க வேற நம்ம இருக்கிற டென்ஷன் புரியாம எதையாவது பேசி டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து புலம்பிட்டு இருக்கும் போது இவன் கூடவே ஒரு சர்வெண்ட் இருப்பான். அவன் வந்து கேஷுவலா நீங்க எப்படியாவது அவரு ராஜா வாங்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதுக்கு தானே இந்த சதி திட்டம்லாம் அப்படின்னு நினைக்க, டேய் நீ பாட்டுக்கு இந்த பிளானை கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காதுடா, இது வேற யாருக்கும் தெரிஞ்சதுன்னா என்னோட நிலைமையே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. எப்படியாவது என்னோட அண்ணனை வந்து கவுத்தாகணும், அதுக்கு எங்க தாத்தா கண்டுபிடிச்சு வச்ச அந்த மேஜிக்கல் ட்ரிங்க்ஸை போயிட்டு நம்ம பார்த்தா தெரியும், அதுக்கான சாவி தான் ஆனா நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு இவன் வந்து பேசிட்டு இருக்கும்போது தோ என்கிட்டதான் இவ்வளோ கீஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து எடுத்து காமிக்கிறான். இதை பார்த்ததுமே இவனுக்கு டவுட் வருது. டேய் என்னடா எங்களோட ராஜ பரம்பரையிலிருந்து ஏதாவது திருடிட்டு போலான்னு வந்தியா, இவ்வளோ சாவி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போதுதான் ஹலோ பாஸ் என்னை வந்து சந்தேகப்படாதீங்க, நான் உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி சாவி செய்யற வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதான் என்கிட்ட இவ்வளோ சாவிகள் இருக்கு, சரி இதை வச்சு நீங்க வந்து உங்களுக்கு பயன்படுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெரோல் கிட்ட அதை வந்து கொடுக்குறான். இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு பாதுகாவலர் எப்பயுமே வந்து நிப்பாரு இல்லையா, அவர் வந்து யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிறாரு. அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபுட்டை கொடுத்தா அவனை வந்து அந்த இடத்துல மயக்கிட்டு நம்ம எப்படியாவது உள்ள போயிட்டு அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த இடமே வந்து பயங்கர தூசி அது மாதிரி இருக்கு, பாலடைஞ்சு போய் கிடக்கு. ஏன்னா பல வருஷங்களா இங்க யாருமே வரவே கிடையாது இவங்களோட தாத்தாக்கு அப்புறமா. இங்க இருக்கிற ஏதாவது ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானம் இருக்கு.
இது வந்து கண்டிப்பா உதவும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆனா டெஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு வந்து இவனை பார்க்கும்போது, ஐயோ பாஸ் என்ன விட்டுருங்க, எனக்கெல்லாம் வந்து வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். ஏன்னா வெளியில நிறைய நான் காசு கொடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் போய் திருப்பி வாங்கணும், என் மேலலாம் அதை டெஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி உன்னை விட்டுறேன், வெளியில தான் நமக்குன்னு ஒரு பலியாட நிற்குது, அவன் கிட்ட போயிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு வைன் பாட்டில்ல இந்த மேஜிக்கல் ட்ரிங்கை கலந்து அவன் கிட்ட வந்து குடிக்க கொடுக்குறான். புதுசா இறங்கின ஃபாரின்ஸ் இருக்காதனால நீ குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வந்து ஏமாத்தி கொடுக்குறான். அதையும் அவன் குடிச்சிடுறான். குடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு பிளசன்ட் ஃபீலிங் வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பறவை கத்துற சத்தம் அந்த மாதிரி அமைதியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கரோலை பார்த்து குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். என்ன இவன் குட் மார்னிங் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேலை செய்தா இல்லையா அப்படின்னு வந்து டவுட்ல பார்க்கும்போது தான் இங்க நீ எப்படி வந்த அப்படின்னு கரோல் கேட்கும்போது, ஆமா நான் யாரு இங்க எப்படி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து மறந்து போய் கேட்கறான். அப்படின்னா இந்த மருந்து நல்லா வேலை செய்யுது அப்படிங்கறத கரோல் வந்து தெரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து நீ தான் பாதுகாவலன், அதனால இந்த இடத்த பாதுகாப்பா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு இங்க இருந்து அவன் கிளம்பிடுறான். கட் பண்ணி இப்ப வந்து பிரின்ஸ் ஜானை தான் வந்து காமிக்கிறாங்க. இவர் வந்து சும்மா ஒரு சவாரி மாதிரி போலாம் அப்படின்னா அவரோட குதிரையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா கரோலும் வந்துட்டு நானும் உங்க கூட வரேனா, எனக்கும் வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போற வழியில இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் வந்து ஹாஸ்ல வராங்க. மத்தவங்க எல்லாரும் வந்து பாதுகாவலர்கள், அவங்க தான் வந்து நடந்து தானே வரணும். இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வேகமா போறாங்க. இவங்க பின்னாடில இருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து இந்த கரோல் சும்மா இல்லாம நாம ஏன் அந்த தடை செய்யப்பட்ட காட்டுக்கிட்ட போக கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறான். சரி ஓகே உன்னோட ஆசையும் கெடுப்பானவா, அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து கூட்டிட்டு போறாரு. இந்த காட்டுக்கிட்ட நெருங்க நெருங்க அந்த இருக்கிற கருமேகங்கள் வந்து சூழ ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் ஜான் இருந்துட்டு நீ இங்கேயே இரு, உள்ள வரது உனக்கு சேஃப் இல்ல, அதனால நான் மட்டும் ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு என்ன இருக்கு என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவன் இருந்துட்டு ஆமா உன்னை போட்டதுல தான் இவ்வளவு பிளானு, என்கிட்டே வா, சரி சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நாங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து சமாளிக்கிறான். அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்கை வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு போ, உனக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். சரி ஓகே அப்படின்னு இந்த ஜானு வந்து நம்பி அந்த ட்ரிங்கை வந்து குடிக்கிறான். குடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாதுகாவலனுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இவனுக்கு ஒரு பிளசன்ட் ஃபீலிங், எல்லாமே வந்து மறந்து போயிருது. அவனுக்கு வந்து நல்லா இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்துட்டு கரோலை பார்த்து விஷ் பண்றான் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா இந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறான். அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன், என்னோட பேர் என்ன, உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க எங்களோட நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி சுத்தி பார்க்கறதுக்காக வந்தீங்க, இந்த காட்டு வழியா தான் வந்தீங்க, அதனால தான் உங்களை ட்ராப் பண்ண இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அவன் கிட்ட குடிக்கிறதுக்கு அந்த ட்ரிங்கையும் கையோட கொடுத்தே அனுப்புறான். அதை எடுத்துக்கிட்டு பிரின்ஸும் எதுவுமே தெரியாம அந்த ஆபத்தான காட்டுக்குள்ள நுழையிறாரு. பார்த்த பிரின்ஸோட சர்வன்ட் ஐயோ எங்க பிரின்ஸ் மட்டும் இந்த காட்டுக்குள்ள தனியா போறாரு, பிரின்ஸ் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ள வந்து வரான். பார்த்தா கரோல் இருந்துட்டு போ சனி பணம் தனியா போகாது, நீ கூட சேர்ந்து போ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். இவன் காட்டுக்குள்ள வந்ததுமே வந்து பிரின்ஸ் எங்க போனீங்க நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அவனால காலை வந்து மூவ் பண்ண முடியல, இதுலயே வந்து ஸ்டக்கா இருக்கு. என்னடா ஏதோ ஸ்டக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளையில இருந்து எடுக்க ட்ரை பண்ணா, ஆனா எடுக்கவே முடியல. திடீர்னு பார்த்தா அவனோட கை தலை எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய பிரான்ச்சஸா முளைக்க ஆரம்பிக்குது. இவன் கிட்டத்தட்ட ஒரு மரமாவே வந்து மாறிட்டு இருக்கான். இதுதான் இந்த காட்டோட சாபம்னே சொல்லலாம். இந்த காட்டுக்குள்ள எந்த மனுஷன் வந்தாலும் சரி அவன் வந்து முழுசா மரமா மாறிடுவான். இதெல்லாம் பார்த்து கரோல் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அவன் கூட வந்த பாதுகாவலர்கள்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து முதல்ல தலை தெறிக்க ஓடுறாங்க. எப்படியோ போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா கண்ணு சும்மா தண்ணியை வச்சுட்டு அப்பா இது மாதிரி அண்ணன் வந்து அந்த இதில் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான். அண்ணன் வந்து எங்க போனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியலப்பா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, காடு மலைன்னு தேடியாவது என்னோட உயிரை கொடுத்து நான் அண்ணனை வந்து மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து இவன் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப கிங் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா அவனை இழந்ததே போதும், இதுக்கு மேல நான் இன்னும் ஒன்னையும் இழக்க வந்து விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணி இப்ப அந்த காட்டுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. ஒரு வயசானவர் இருக்காரு. இவர் தான் இந்த காட்டோட கார்டனர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இவர் வந்து ஒரு செடியை வளர்த்துட்டு இருக்காரு. அது அழகா வந்து பூ பூத்திருக்கு. அதுக்கு வந்து இப்ப தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா நம்ம ஜான் வந்து அந்த இடத்துக்கு வராரு. அவரை பார்த்ததுமே இவருக்கு ஷாக் ஆகுது. இந்த காட்டுக்குள்ள இன்னும் இவன் மரமாகாம எப்படி மனுஷ பயவிலையா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. நம்ம ஜான் அவரை பார்த்ததுமே ஹலோ சார் குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் வந்து விஷ் பண்றாரு. இங்க பேச்சு சத்தம் அப்படின்ற மாதிரி உள்ள இருந்து ஒரு வயசானவர் வெளியில வராரு. இவன் வேற யாரும் கிடையாது, இந்த அலெக்சாண்டரோட நாட்டை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த விசாடை இந்த ஆளுதான். கிட்டத்தட்ட 100 வருஷங்களா இந்த காட்டுக்குள்ள வந்து காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆமா இவன் எப்படி இன்னும் மனுஷனா இருக்கான், எப்படி இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு தூரத்துல வந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒண்ணு புரியாம பாத்துட்டு இருக்காரு. சரி இவன் கிட்ட ஏதாவது விஷயம் இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட மண்டையை தொட்டு பாக்குறான். என்ன டப்பா காலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஏன்னா இவனோட எல்லா மெமரிஸுமே அவன் வந்து இழந்திருப்பான்ல, அதனால அவனோட மைண்ட்ல எதுவுமே இப்ப இருக்காது. சரி இவனால எந்த பிரயோஜனமும் இல்ல, இவனை வந்து எப்படியாவது இதை பேசி அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த பக்கமா போன அப்படின்னா உனக்கு வேணுங்கிறது கிடைக்கும், அதனால அப்படியே போய் பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பக்கம் வந்து டிராகன் தான் இருக்கும். போய் சாவு, டிராகனுக்கு இரையாக அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் இந்த விசாடு வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பான்.
விசார்ட் அங்க இருந்து உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த கார்டனர் நம்ம ஜானை கூப்பிட்டு இங்க வா, சீக்கிரம் வா வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு குச்சியை வந்து கொடுக்குறாரு. இது உனக்கு ஆபத்தான நேரங்கள்ல உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் விசார்ட் வந்து திருப்பி கரெக்டா வந்து வெளியில வரான். அவன் வந்ததுமே என்னோட மரம் எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல வச்சு அளவு பாக்குறான். இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நினைச்சது நிறைவேற போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டி வச்சிருக்கான். நைட் நேரம் ஆகுது, ஜானுக்கு வந்து ஃபுல்லா இருட்டா இருக்கு. அப்ப அந்த குச்சி தான் அவனுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுத்து உதவி பண்ணுது. மறுநாள் விடிஞ்சதுமே அவன் அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியில வர ஆரம்பிக்கிறான். ஆப்போசிட்ல ஏதோ ஒரு போஸ்ட் இருக்கு. அது வழியா அங்க வந்து ஒரு பாதுகாவலரும் நிக்கிறாரு. அது வழியா அவன் தாண்டி வெளியில போறான். இந்த காட்டுக்குள்ள இருந்து மரமாகாம எப்படா இவன் ஒரு மனுஷனா வெளியில வரான் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து அதிசயமா பாத்துட்டு இருக்காரு. இவன் வந்து ஒரு ரிவர் கிட்ட வரான். அங்க வந்து ஒரு மனுஷன் நின்னுட்டு இருக்கான். அவனோட பேரு சேசில். இங்க நின்று அவன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, எதுக்காக நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் வந்து கேட்கும்போது, அதோ அந்த பக்கம் வந்து துணி துவைச்சிட்டு இருக்கால, அவதான் என்னோட லவர். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. ஆனா எதிர்பாராத விதமா என்னோட வீடு வந்து எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த பொண்ணு வந்து காதலிச்சது ஒன்னும் இல்ல, உன்னோட வீட்டை தான் அப்படிங்கிற மாதிரி ஜான் வந்து சொல்றான். இப்பவே இந்த விஷயம் தெரிஞ்சது நல்லதுதான் அப்படின்னு இவன் சொல்லும் போது, அப்படின்னா அவன் என்ன காதலிக்கவே இல்லைல்ல, அப்புறம் இதுக்கு நான் உயிரோட இருந்துக்கிட்டு நான் இதுல குதிச்சு சாகுறேன் அப்படின்னு போகும்போது ஜான் தான் தடுத்து இந்த ட்ரிங்க் கொஞ்சம் குடி, ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து கொடுக்குறான். அவ்வளவுதான், அந்த ட்ரிங்க் குடிச்சா என்ன ஆகும், அவனோட மெமரி எல்லாமே வந்து லாஸ் ஆயிருது. ஆமா, நான் இங்க எப்படி வந்தேன், நான் யாரு, ஹலோ குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து நம்ம ஜான் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த ஷர்ட்லாம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கேன். என்னாச்சு இவனுக்கு திடீர்னு எல்லாம் மறந்து போச்சோ, இந்த ட்ரிங்க்ல அப்படி என்ன இருக்கு, எதுவும் இந்த ட்ரிங்க் குடிச்சதுக்கு அப்புறம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சொட்டு வந்து வாயில வச்சு பாக்குறான். அவனுக்கும் அடுத்து எல்லாமே மறந்து போயிருது. அவனை பார்த்து விஷ் பண்ணிக்கிறான். இப்ப ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப இந்த பக்கம் நம்ம வந்து கெரோல தான் வந்து காமிக்கிறாங்க. இவன் இருந்துட்டு எப்படியாவது அந்த பிரின்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து ஒரு இடத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வரான். இந்த பொண்ணோட பேர் வந்து இன்கேப்பர். இந்த இடத்துக்கு வந்ததுமே இங்க வந்து எங்களுக்கு சாப்பிடறதுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து ஆர்டர் பண்றான். அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, இவனோட சர்வன்ட் கிட்ட ஒரு லெட்டர் எழுத சொல்றான், அதுவும் ராஜாவுக்கு. நான் வந்து என்னோட அண்ணனை தேடி ரொம்பவே வந்து அலைஞ்சு திரிஞ்சுட்டேன். இதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஏன்னா அவன் எங்கேயுமே கிடைக்கல. அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவன் திருப்பி வருவான்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி எழுதுறான். இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் இன்னும் முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எழுத சொல்றான். இதெல்லாம் பண்ணிட்டு, இதெல்லாம் எல்லாமே பிளான் தானே, நம்ம பிளான் படி எல்லாமே நடக்கும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதையும் வந்து அவன் சேர்த்து எழுதிடுறான். டேய் என்னடா, என்னோட கதையை முடிக்கிறதுலே நீ குறியா இருப்பியா, அதெல்லாம் எழுதக்கூடாதுடா, அடிடா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் வந்து அடிச்சிடறான். ஆன் வந்து ஊருக்குள்ள வந்திருப்பான்ல, அங்க இருக்கிற வால் இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருப்பான். அப்படி பாத்துட்டு இருக்கும் போது மேலதாளத்தோட குதிரை வண்டியில ஒருத்தவங்க வராங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்துட்டு இருக்கும் போது அந்த நாட்டோட இளவரசிய காமிக்கிறாங்க. இவளோட பேரு விக்டோரி. அவ ரொம்பவே சோகத்தோட அங்க இருந்து போயிட்டு இருக்கிறா. அவளை பார்த்ததுமே ஜானுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. செலில் கிட்டதான், ஆமா யாரா இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் யாரும் எனக்கு ஞாபகம் இல்ல, இதுல இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு இப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துலதான் அந்த கெரோல வந்து தங்கி இருக்கிறான். இவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்ததுமே ஒரு லேடி எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு வந்து சர்வ் பண்றாங்க. அப்ப இந்த லேடி கிட்ட இது மாதிரி மேலத்தாளத்தோட குதிரை வண்டியில ஒரு பொண்ணு வந்ததே, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறத பத்தி வந்து விசாரிக்கிறான். கீப்பர் அவங்க தான் இந்த நாட்டோட இளவரசி. அவங்களோட பேரு விக்டோரியா. அவங்க ரொம்பவே நல்ல பொண்ணு. ஆனா இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஒரு டிராகன் கிட்ட தான் ஒப்படைக்க போறாங்க. ஏன்னா அந்த டிராகன் வந்து இது மாதிரி இந்த இளவரசிக்கு 18 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சுன்னா என்கிட்ட ஒப்படைச்சிடணும், இல்லைன்னா உங்க ராஜ்யத்தவே அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வந்து சபதம் போட்டிருக்கு. அதனால அவங்களோட உயிரவே தியாகம் பண்ணி நான் தன்னோட நாட்டுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு போட்டோ இருக்கும். இவங்க தான் அவங்களோட நாட்டு இளவரசி அப்படின்னு வந்து நம்ம ஜெயின் வந்து கேக்குறாரு. ஆமா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போது மேல இருந்து நம்ம கேரளோட சர்வெண்ட் கீழே இறங்கி வந்து, எங்களுக்கு சாப்பாடு செஞ்சியா இல்லையா, பசிக்குது, அதை செஞ்சு கொண்டு வா, இதை செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் மேல ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சொல்லிடுறாங்க, சீக்கிரம் செஞ்சு எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜானை வந்து இவர் பாத்துருக்க மாட்டாரு, அங்க இருந்து போயிடுறாரு. இவனுங்க வேற வந்துட்டு என் உயிர் எடுக்கிறானுங்க, வந்ததுல இருந்து அவ்வளவு சமைச்சு போட வேண்டியதா இருக்கு இவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு செலில் கேட்க, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயுமே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. சரி ஓகே, நான் வந்து இளவரசியை எப்படியாவது அந்த டிராகன் கிட்ட இருந்து காப்பாத்த போறேன், அதுக்கு வந்து எனக்கு ஒரு வாள் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஜான் வந்து கேட்கறான். டேய் என்னடா விளாடுறியா, நான் யாரு நீ யாருன்றதே நமக்கு தெரியல, இதுல இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி பேச, இல்ல நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா அந்த இளவரசியை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளோட இங்கிருந்து அவன் கிளம்புறான். செலில் கரெக்டா வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு இருக்கிறது நீ ஒரு நண்பன் தான், பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறான். கரெக்டா அந்த டைம்ல தான் இவன் காத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கெரோல் வந்து வெளியில எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்ப ஜான் வந்து அங்க இருந்து போனதுனால ஜானை வந்து அவன் பார்த்திருக்க மாட்டான். இப்ப இந்த இளவரசியை அந்த காட்டுக்குள்ள டிராகன் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இளவரசிக்கு ஒரு பக்கம் அள்ளு விடுது. உள்ள குகைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட கை எல்லாத்தையும் சங்கிலியில கட்டி போட்டுட்டு அவங்க எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க.
நம்ம ஜானு வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான். எப்படியாவது இளவரசியை போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளானோட அந்த குகைக்குள்ள வரான். அவனோட கால்ல ஏதோ கொல கொலன்னு பிசு பிசுன்னு ஒட்டுது, என்ன கருமோ இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ள மூவ் பண்ணி ஃபர்தரா போறான். இளவரசிக்கு யாரோ வர சவுண்ட் கேக்குது. ஐயோ யாரு வரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்க பயத்துல இருக்க. கரெக்டா இவர் வந்து முன்னாடி நிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவுதான் ஹார்ட்டே நின்று போல இருந்தது. டே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். இது காப்பாத்த வந்தியா? நீ மட்டும் என்ன காப்பாத்துற அப்படின்னா என்னோட ராஜ்யமே அழிச்சு போயிடும், அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு வந்து இவன் சொல்லும் போது, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து ரிலீஸ் பண்ணிடுறான். இவன் இளவரசியை ரிலீஸ் பண்ணதுமே அந்த இடத்துக்கு வந்து டிராகன் வந்து வந்துருது. இதோட என்ட்ரி பயங்கரமா இருக்கு. அப்படியே புழுதி பறக்க அதோட ஆக்ரோஷமான முகத்தை வச்சுக்கிட்டு உள்ள பார்க்கவும் பாருங்க, செம்மையா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இளவரசி அங்க இல்ல. நம்ம ஜான் இருந்துட்டு நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து போறான். என்னடா போனவனை சததியும் காணோம் ஆளையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது அந்த டிராகன் ஒரே அடிதான் நம்ம ஹீரோ செவுத்துல மோதி கீழே விழுந்துடுறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன் அந்த டிராகனை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்பயும் வந்து கான்பிடென்ட்டா இருக்கான். இதை பார்த்ததுமே இந்த டிராகனுக்கு சமக்கவும் வருது. அதோட நெருப்பு குழம்ப வந்து கக்க ஆரம்பிக்குது. ஜான் கையில இருந்த வாளும் இப்ப வந்து இல்ல. இவன் என்னமோ குஸ்தி சண்டைக்கு போற மாதிரி வந்து சண்டை போறதுக்கு நின்றுட்டு இருக்கிறான். டேய் உனக்கு சண்டைலாம் போட தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க, அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்பயும் கான்ஃபிடண்டா பேசிட்டு இருக்கும் போது அவனோட உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஜொலிக்குது. என்னன்னு எடுத்து பார்த்தா அந்த வயசானவர் கொடுத்தாருல அந்த குச்சி தான். அதை வச்சு அந்த டிராகனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த இது வெளிச்சத்தை பார்த்ததுமே அந்த டிராகன் ஒரு ஸ்டெப் வந்து பின்வாங்குது. அப்புறம் என்ன, அந்த குச்சி அது மேல தூக்கி போட்டுட்டு நம்ம ஜான் அங்கிருந்து வந்து ஓடி போயிடுறான். எங்கடா போனா, சரி இவன் போயிட்டான், நமக்கு இளவரசி கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியா அந்த டிராகன் வந்து தாக்க வருது. கரெக்டா சமயம் பார்த்து நம்ம ஜான் அந்த டிராகனோட தலைய வந்து தனியா வெட்டிடுறான். அவ்வளவுதான், அந்த டிராகனோட கதை முடிஞ்சிச்சு. இதை பார்த்ததுமே நம்ம இளவரசிக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. இவங்களை காப்பாத்தினது இந்த குச்சி தான், இதை அந்த வயசானவர் தான் கொடுத்தாரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். பரவாயில்ல, நீங்க வந்து ரொம்ப தைரியசாலி தான், உங்களோட பேர் என்ன நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்கிறா. அதோட எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ஏன்னா எனக்கு வந்து எப்படியோ விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து அவ சந்தோஷப்படுறா. சரி உங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆனா எனக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து நம்ம ஜான் சொல்றான். உனக்கு வந்து பிரின்ஸ் ஆகணும்னு ஆசை இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து கேட்கறா. ஏன்னா எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ப்ரொபோஸ் பண்றா. ஆனா எங்களோட நாட்டுல ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவங்க வைக்கிற போட்டிகள்ல ஜெயிக்கணும். அந்த போட்டி வந்து கொஞ்ச நாள்ல நடக்க போகுது, அதுல வந்து நீ கலந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்றா. ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி இப்ப கரோல தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் ஏதோ சேரு சகதி எல்லாம் பூசிக்கிட்டு வந்து இப்ப ராஜா முன்னாடி நிக்கிறான். இதோ பாருங்க, நான் இந்த மாதிரி அண்ணனை கண்டுபிடிக்கிற முயற்சியில எல்லா இதுலயுமே பண்ணிட்டேன், ஆனா எனக்கு வந்து தோல்வி மட்டும் தான் மிஞ்சிச்சு. எங்க தேடியுமே அண்ணனை வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல, அவன் என்ன ஆனானே தெரியல, இருந்தாலும் இந்த முயற்சியை நான் கைவிட போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ராஜா இருந்துட்டு, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸை கண்டுபிடிச்சு கொடுக்குறவனுக்கு ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்டதுமே கரோல் இருந்துட்டு, அடைச்ச இவ்வளவு நாள் நம்ம பிளான் போட்டு சதி பண்ணது எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து டிசப்பாயிண்ட் ஆகுறான். அங்க கட் பண்ணி இப்ப காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. நம்ம ஜான் வந்து விக்டோரி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப உங்களுக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஏதாவது கேட்கும் போது அவன் அந்த மேஜிக்கல் ட்ரிங்கை தான் வந்து கொடுக்குறான். அதை குடிக்க போறாங்க. இதை குடிச்சா என்ன ஆகும், அவ்வளவுதான், இவங்களும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. கரெக்டா அந்த டைம்ல விக்டோரி, எனக்கு பீர்லாம் வேணாம், குடிக்க தண்ணி தான் வேணும், நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அனுப்பி வைக்கிறாங்க. சரி இவனும் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையுமே வந்து மறந்து போயிடுறான். இப்ப இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி இது என்ன, நம்ம கிட்ட ஏதோ ஒரு குச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டனுக்கு கொடுத்த குச்சியும் தூக்கி போட்டுறான். இருட்டியே போயிருது. இவன் வந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு கேங்ஸ்டர்ஸ் கும்பல் வந்து இருக்காங்க. ஆமா உங்களுக்கு வந்து என்னை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். என்னடா இவனுக்கு நம்மளை பத்தி எதுவும் தெரியல போல இருக்கு, அவனை பத்தி எதுவும் தெரியல, நமக்கு ஒரு ஆடு சிக்கிருச்சு, சரி தம்பி நாங்க கொடுக்குற வேலையை நீ பண்ணு, உனக்கு வந்து 10% கமிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து டீல் போடுறானுங்க. சரி ஓகே, எனக்கு நீ யாரும் கிடையாது, அதனால நான் இந்த வேலைக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆமா அப்படி என்ன வேலை அப்படின்னு கேட்கும் போதுதான், இந்த பக்கத்துல நாட்டோட இளவரசன் வந்து காணாம போயிட்டானா, இவனை வந்து தேடி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. ரொம்ப நல்ல வேலையா தான் இருக்கு, இவரை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், யாரு என்னன்னு பாப்போம் அப்படின்னு வந்து இவனும் சொல்ல, இவன் தான் அந்த பிரின்ஸ் அப்படிங்கிறது பார்த்து கூட இவனுங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியல. தன்னை தானே கண்டுபிடிக்க அவன் வந்து கிளம்பிட்டான். இங்க ஒரு பக்கம் இந்த விக்டோரி போனவனை என்னடா ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் கிட்ட இருந்த அந்த குச்சி கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. நைட்டும் ஆயிருது. அந்த குச்சி அந்த நேரத்துல அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து தைரியத்தை கொடுக்குது. இங்க கட் பண்ணி இப்ப நம்ம ஜானை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு கேங்ஸ்டர் கூட ஜாயின் பண்ணிருப்பான்ல, அந்த பிரின்ஸை கண்டுபிடிக்கிற தேடுதல் பணியில இவனும் அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். தானே வந்து கண்டுபிடிக்க போறவனை எங்கேயாவது பாத்திருப்போமா. இப்ப நம்ம விக்டோரியா தான் காமிக்கிறாங்க. அவங்க ரொம்பவே சோகத்தோடையும் ஒரு பக்கம் சந்தோஷத்தோடயும் அவங்களோட ராஜ்யத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே அந்த கிங் பிலிப்புக்கு ரொம்பவே சந்தோஷம். இவளோட அப்பா தான் வந்து பிலிப், இவங்க அம்மாவோட பேரு கேட்ரினா.
விக்டோரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றா. திடீர்னு அவன் எங்க போனான்னு தெரியல, தண்ணி கொண்டு வரேன்னு போனவன் ஆளையே காணோம், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம நாட்டுல நடக்க போற அந்த டோர்னமெண்ட் பத்தி அவன் கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நிச்சயமா அவன் வருவான், கலந்துக்குவான், அவனை வந்து அதுல ஜெயிக்க சொல்லு, நான் அவனை தான் உனக்கு கரம் பிடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணி இப்ப நம்ம ஜானை தான் காமிக்கிறாங்க. அந்த தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள அவன் வரும்போது அவங்களோட அந்த குதிரை எல்லாமே தெரிச்சு ஓடிடுது. இவன் கூட வந்து அவங்க எல்லாம் மரமா மாறிடுறாங்க. எல்லாம் எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள வந்துட்டு இருக்கான். வரும்போது மறுபடியும் அந்த கார்டனரையும் அந்த விசார்டையும் வந்து பாக்குறான். அந்த பையன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டனர் பார்க்கும்போது, எனது அந்த பையனா அப்படின்னா உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா, நான் யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். மறுபடியும் இவன் இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்பயாவது இவனுக்குள்ள என்ன இருக்குன்னு அவன் வந்து கை வச்சு பாக்குறான். எதுவுமே இல்லை, ஏன்னா இப்பதான் அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு வந்தான். அண்டக்குள்ளேயும் எது இருக்க மாட்டேங்குது, காலியாவே தான் இருக்கு, என்ன எதுன்றது ஒன்னும் புரியல. ஆனா இவனை மட்டும் இந்த காடு எதுவும் செய்யாம அப்படியே வந்து மனுஷனா இருக்கான், என்னதான் நடக்குது அப்படின்னு இவன் புரியாம பாத்துட்டு இருக்கும் போதுதான் இவனோட கையில வந்து ஒரு கட்டு கட்டி இருக்கும். அது வந்து இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட இருந்தப்போ அந்த டிராகன் கூட சண்டை போடுறப்போ இவனுக்கு வந்து ரத்த காயப்பட்டிருக்கும், அதனால ஹீரோயின் கொடுத்தது அதை தான் போட்டிருப்பான். இதை வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசார்ட் ட்ரை பண்றான். கேரோல் இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஜான் மேலதான் வந்து அம்பு விட்டுட்டு இருக்கிறான். இவனை என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியல. அப்பதான் இந்த இன்விடேஷன் கிடைக்குது, இது மாதிரி பக்கத்து நாட்டுல வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது, இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வந்து இளவரசர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது நல்ல பிளானா இருக்கே, நமக்கு வந்து பொண்ணும் கிடைச்ச மாதிரி நாடும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி தன்னோட அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் அலெக்சாண்டர் கிட்ட வந்து இதை பத்தி சொல்றான். சரி ஓகே உன்னோட விருப்பப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஆனோட அந்த கையில கட்டிருந்த துணியை எடுத்து இவன் கிட்ட இருக்கிற மந்திர தண்ணி மூலியமா அது எப்படி வந்தது, இவன் யாரு என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசார்ட் வந்து ட்ரை பண்றான். கையில கட்டியிருந்த அந்த துணியை அந்த தண்ணியில போட்டதுமே ஹீரோயினோட ஃபேஸ் வந்துருது. இதுக்கு முன்னாடி அந்த காயம் அவனுக்கு எப்படி ஏற்பட்டது, அவங்க தான் அதை எப்படி கட்டினாங்கன்றதை எல்லாத்தையும் அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயினை மறுபடியும் பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இப்பதான் முத தடவை பாக்குறது மாதிரி இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப அந்த ஊர்ல தான் ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது, அந்த போட்டியில நீ போயிட்டு கலந்துக்கிட்டு ஜெயிச்சினா அந்த பொண்ணு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான காஸ்டியூமை போட்டு இவனை இங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நாட்டுல நடக்க போற போட்டிக்கு நிறைய பேர் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம கரோலோ வந்ததுமே அந்த கிங் பிலிப்பை வந்து மீட் பண்றான். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறான். நான் நல்லா தான் இருக்கேன், உங்க அப்பா எப்படி இருக்காரு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறாரு. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமாவே வந்து சம்பந்திங்களா ஆக போறோம், இந்த நாட்டுக்கு நான் ராஜாவாக போறேன், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்த்ததுமே நம்ம கரோலுக்கு பிடிச்சு போயிருது. அதனால எப்படியாவது இவளை வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்காக இன்னொரு மேஜிக்கல் ட்ரிங்கை எடுத்துட்டு வந்திருக்கான். அதை குடிக்க போகும்போது தான் தெரியுது இதை குடிக்க கூடாது, ஏதாவது பொருள் மேல கொட்டணும் அப்படின்னு. பொருளை வச்சு சண்டை போடும் போது இவன் வந்து ஈஸியா அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிடலாம். அதனால அங்க இருக்கிற ஒரு பொருள் மேல அதை வந்து போட்டுறான். ஒரு தீப்பொறி மாதிரி வருது. பிரம்மாண்டமா இந்த போட்டியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் அவன் வந்து நம்மள பாக்குறதுக்காக இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்காக நம்ம விக்டோரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆவலா காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் வந்த மாதிரியே தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் நிச்சயமா வருவான், அவனோட காதல் உண்மை அப்படின்னா அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி அவன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்துட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஜானு வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறான். வரும்போது செலில் வந்து அவனை பாத்துருவான். இவன் என்னோட ஃப்ரெண்டு தானே, எப்படி இவன் இங்க வந்தான், இந்த டோர்னமெண்ட்டை கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கான் போல, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவன் கூடயே போறான். போட்டியில அவன் கலந்துக்கிறதுக்காக இவனோட பேரை வந்து கேட்பாங்க. ஆனா என்னோட பேரு, நான் எங்கிருந்து வந்தேன், எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அங்க இருக்கிறவங்க இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா ஊர் பேரு தெரியாத ஒருத்தனா, அதோட என்னடா காஸ்டியூம் இது, இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ போட்டியில ஜெயிக்க முடியுமா, சரி சரி அங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட காஸ்டியூமை பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்ப செல்லிலும் வந்து இவன் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இருக்காது, அதனால நான் யாருன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ கரெக்டா கிங் பிலிப் இருந்துட்டு இது மாதிரி போட்டி ஆரம்பிக்க போது தயாராருங்கன்னு சொல்றாரு. நீ கண்டிப்பா இதுல ஜெயிப்ப நண்பா அப்படின்னு சொல்லிட்டு செலில் வந்து இவனுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். பக்கம் நம்ம கரோல் கிட்ட தான் அந்த மந்திர தண்ணி யூஸ் பண்ண ஆயுதம் இருக்கே, அதனால அதை வச்சு ஒரு இடி இடிச்சாலே போதும், இவன் கிட்ட சண்டை போட வந்தவன் கீழே விழுந்துடுறான். பார்த்த கரோலுக்கு பயங்கர சந்தோஷமாயிருது. பரவாயில்லையே, இப்படியே போனா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், அவன் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஹேண்ட் போட்டிருக்க காஸ்டியூம்க்கு அவன் ஒரு ரவுண்டு கூட தாண்ட மாட்டான் அப்படின்னு பார்த்தா இவன் சும்மா போனாலே போதும் அவனோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே கழண்டு விழுந்து எல்லாருமே வந்து தோத்துடுறாங்க. அவனை பார்த்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் சிரிச்சாலும் ஆனா அவன் கூட ஆப்போசிட்ல மோதுற எல்லாருமே வந்து தோத்துதான் போறாங்க. ஒரு பக்கம் இந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம பிரின்ஸ் கரோல் எல்லா போட்டியாளர்களையும் ஜெயிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஜான் இருந்துட்டு எல்லா போட்டியாளர்களையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கரோல மட்டும்தான் நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறா. அதனால இவனெல்லாம் என்னால நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியில இருந்து எந்திரிச்சு போயிடுறா. அப்ப கிங் பிலிப் வந்து பேசுறாரு. எதுவும் சொல்லி சமாதானப்படுத்தாதீங்க, என்னால இவனால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றா. நீ வந்து அவசரப்படாத, இன்னொரு பக்கம் வந்து யாரோ ஒரு வீரன் இருக்கானா, அதை நம்ம என்ன யாருன்னு பாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராரு. வந்து பார்த்தா இந்த ஃபீல்டுல வந்து இவன் மீட் பண்ணிடுறான். அடச்ச இவனடா எங்க போனாலும் போய் தொலைஞ்சிருப்பான்னு பார்த்தா இப்படி வந்து மரமாட்டம் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாக்குறான். அவனுக்கே ஹாய்னு சொல்லிட்டு இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக போறான். இப்ப என்ன இவங்க 2 பேரும் தான் மிச்சம் இருக்கிறதா, இவன் இல்லைன்னா அவன் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்படுறான்.
அவனோட முகமுடியை எடுத்ததுமே விக்டோரிக்கு அதை பார்த்ததும் பயங்கர சந்தோஷமாயிருது. அப்பப்பா நான் சொன்ன ஆள் இவருதான் என்ன டிராகன் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்னதுமே கெரோலும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க வந்ததுமே ஹீரோயின் வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்றா. டிராகன் கிட்ட என்ன காப்பாத்தும் போது இவன் கையில அடிபட்டது, அப்ப என்னோட கர்ச்சீஃபை தான் நான் கட்டினேன், அந்த கர்ச்சீஃப் கூட இன்னும் கையில தான் இருக்கு, இதுதான் அதுக்கு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி இவ காமிக்கிறா. ஆனா அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, உன்னை பார்த்ததுமே பிடிச்சு போயிருச்சு, அதனாலதான் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லிட்டு இருக்கான். கேட்டுட்டு இருந்த கரோலுக்கு செமையா கோவம் வந்துருது. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, டோர்னமெண்ட் அது இதுன்னு இவ்வளவு பேரை வர வச்சுட்டு இப்ப என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கோவப்படுறான். இதை பாருங்க, இவன் யாரு, எங்க இருந்து வந்திருக்கான், எதுவுமே இவனுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி இவனை நம்ம நம்புறது அப்படின்ற மாதிரி சண்டை போட, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இவ சொல்றா. இவங்க மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கவோ அந்த ராஜா எந்திரிச்சு வந்து எதுவுமே வேணாம், இந்த டோர்னமெண்ட் எப்பயும் போல நடக்கட்டும், அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு என்னோட பொண்ணுன்னு சொல்லிடுறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ நிச்சயமா ஜெயிப்ப அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும் போதுதான் அவனோட ஆயுதத்தை ஒருத்தவங்க எடுக்கவே முடியாம எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆயுதத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, அவன் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் இது எல்லாத்தையும் பண்றான், அது என்ன எதுன்னு உனக்கு எதுவும் தெரியுமா, நீ எங்கேருந்து வந்த என்னன்னு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கறா. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து ஜான் சொல்லிடுறாரு. அப்பதான் கரோலோட ரூமை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரி வந்து உள்ள போய் பாக்குறா. அங்க நிறைய மேஜிக்கல் ட்ரிங்க்ஸ் இருக்கிறத பாக்குறா. அவ உள்ள வந்த நேரம் அவங்க வர, இவ போய் கட்டில் கடையில ஒளிஞ்சுக்கிறா. கரோலும் அவனோட சர்வெண்ட்டும் பேசிட்டு வராங்க. என்ன அப்படின்னா, எப்படியாவது உங்களோட அண்ணனை ஒளிச்சு கட்டிட்டு அந்த ராஜ்யத்துக்கு நீங்க ராஜாவாகலான்னு பார்த்தா அவர் என்னமோ உங்க கால சுத்தின பாம்பாட்டம் உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காரு, எதுவுமே ஆகலையே அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. கஷ்டப்பட்டு அந்த மந்திரபானத்தை கொடுத்து அவரோட ஞாபகங்கள் எல்லாத்தையும் மறக்க வச்சு அந்த கைவிடப்பட்ட காட்டுக்குள்ள விட்டோம், கடைசியில் அவனுக்கு எதுவுமே ஆகாம இப்படி வந்து நிக்கிறான், இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். எப்படியாவது அவனோட கதையை நம்ம முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. சரி, அவன் கதையை முடிச்சாலும் அந்த இளவரசி வந்து அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காளே, அதை என்ன பண்றது அப்படின்னா அதை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப நம்ம முதல்ல இதை தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே விக்டோரி கேட்டுறா. இதை கேட்டதுமே ஆதாரத்தோட தன்னோட அப்பா கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இந்த மந்திரபானத்தை பத்தி எல்லா நடந்த விஷயங்களையுமே சொல்றா. போன பிரின்ஸ் தான் இவரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல, இதை பாரு, உனக்கு இவரை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக கரோல் மேல நீ இப்படி எல்லாம் பழி போடக்கூடாது அப்படின்னு அந்த மருந்து மோந்து பார்த்து இது என்ன இப்படி நாத்தடிக்குது அப்படின்னு தூக்கி போட்டுறாரு. அடைச்ச என்னப்பா நீ முக்கியமான ஆதாரத்தை இப்படி உடச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ கீழே வந்து பாக்குறதுக்காக வரா. கெரோல் வந்து அவனோட ஆயுதத்தோட இந்த போட்டிக்கு வந்து தயாராகிறான். எப்படினாலும் இதுல நான் தான் ஜெயிப்பேன், அவனோட கதையை எப்படியாவது முடிச்சணும் அப்படின்னு வந்து பிளான் பண்றான். அப்ப இளவரசி என்ன பண்றான்னா ஜானுக்கு ஒரு ஷீல்டு கொண்டு வந்து கொடுக்குறா. சரின்னு அவனும் வந்து வாங்கிக்கிறான். இதை பார்த்த கெரோல் வந்து கோவப்படுறான். அது எப்படி இளவரசி அவங்களுக்கு மட்டும் ஷீல்டு கொடுக்கலான்னு கேட்க, கிங் வந்து டேய் அவனுக்கு போட்டுக்க ஒழுங்கா சூட் கூட இல்ல, அப்புறம் என்னடா நீ தான் வந்து பாதுகாப்பா கவசம் போட்டிருக்கேல அப்படின்னு சொல்ல, ஆமாமா அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட தான் வந்து பயங்கரமான ஆயுதம் இருக்கே அப்படின்னு சொல்ல, ஆமா என்கிட்ட ஆயுதம் இருக்கு, நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்ற மாதிரி அவன் வந்து பாக்குறான். அப்புறம் என்ன, இவங்களுக்கான போட்டி வந்து தயாராகுது. அப்ப நம்ம ஹீரோ ஜான் என்ன பண்றான்னா அந்த ஷீல்டை வச்சு சண்டை போட வரும்போது அது கீழே வந்து அந்த மரக்கிளையோட துண்டு இருக்கிறத அவன் வந்து பாக்குறான். அது ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதனால அவன் ஆப்போசிட்ல இருந்த இவன் தம்பியோட அந்த ஆயுதத்தையே உடைச்சிடறான். இது என்ன ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்து சிறில் கிட்ட கொடுத்துட்றான். ஐயோ மகாராஜா, என்னோட ஆயுதம் அந்த மாதிரி உடஞ்சு போச்சு, எனக்கு அதே மாதிரி வேற ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்க, அதனால என்ன, இங்க நிறைய இருக்கு, எடுத்துக்கோ ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இதெல்லாம் வந்து ஏதோ சரியா வர மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு என்னோடதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பாக்குறான். டேய் எல்லாமே ஒண்ணுதான், இது எல்லாமே அதே தான், நீ என்ன புதுசா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அப்ப நம்ம விக்டோரிக்கு வந்து புரியுது, இந்த மருந்து வச்சுதானே இது எல்லாத்தையும் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா இந்த ட்ரிங்கே இப்ப இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறா. கிட்ட கரோல் சரி இது சரிப்பட்டு வராது, நான் வால் பயிற்சியில இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாளை வச்சு சண்டை போடுறதுக்கு தயாராகிறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அண்ணன் கூட அவன் வால் சண்டையில வந்து தோத்ததே கிடையாது. அதனால அந்த தைரியத்துல இவன் வந்து நம்ம வந்து அண்ணன் கூட சண்டை போடலாம் அப்படின்னு வந்து சண்டை போடுறான். ஆனா இவன் வந்து தோத்து போயிடுறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தன்னோட தம்பிக்காக இவன் தான் வந்து விட்டு கொடுத்துருப்பான், அவன் மனசு கஷ்டப்பட்ட கூடாதுன்னு. ஆனா இந்த டைம் அவன் ஆப்போசிட்ல இருக்கிறவன் யாருன்னு தெரியாதுல, சோ ஈஸியா நம்ம ஜான் வந்து ஜெயிச்சிடறான். ஜெயிச்சதுமே விக்டோரிக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிருது. 2 பேருமே அங்க வந்து கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. அப்போ கரெக்டா கிங் அலெக்சாண்டரும் அங்க வராரு. என்னாச்சு, உங்க பெரிய பையன் இது மாதிரி தொலைஞ்சு போயிட்டானே கேள்விப்பட்டமே அப்படின்னு பேசி கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் அங்க பிரின்ஸ் ஜான் இருக்கிறத அவர் வந்து பாக்குறாரு. ஜான் உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ இங்க எப்படி வந்து அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இவர் தான் உங்க பையனா அப்படிங்கிற மாதிரி பிலிப்பும் கேக்குறாரு. ஒண்ணும் புரியாம பாத்துட்டு இருக்கப்பதான் விக்டோரி நடந்த எல்லா உண்மையுமே சொல்றா. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட 2வது பையன் அந்த கரோல் தான். அவன் தான் இந்த மாதிரி மந்திரபானத்தை வச்சு உங்க பையனோட எல்லா ஞாபகங்களையும் அழிக்க வச்சு அந்த காட்டுக்குள்ள அனுப்புனான்னு சொல்ல, டேய் இதெல்லாம் பண்ணது நீயா அப்படிங்கிற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப காட்டுக்குள்ளதான் காமிக்கிறாங்க. இந்த விசார்ட் இருக்காருல, அவர் வந்து அந்த மரம் வளர்றத பாத்துட்டு இருந்திருப்பாருல, அது வந்து கரெக்டான சைஸ்ல வளர்ந்துருது. அதை வந்து ஷேப் பண்ணி மந்திரக்கோளா ரெடி பண்றாரு. 100 வருஷங்களா நான் காத்துட்டு இருந்த விஷயம் இப்ப நடக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவன் வந்து குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு இந்த கார்டனர் கிட்ட சொல்ல, இந்த கார்டனர் நம்ம ஜான் வச்சிருந்த அந்த சரக்கு பாட்டில தான் சரி இதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலா இந்த விசார்டு தான் அந்த 100 வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம கிங் அந்த அலெக்சாண்டரோட ராஜ்யத்தை அழிக்க. இதை குடிச்சதுமே அவ்வளவுதான், பயபலைக்கு எல்லாம் மறந்து போயிருது. இது ரொம்ப நல்லா இருக்கே, ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இவனு விஷ் பண்ணிட்டு புதுசா ஆரம்பிக்கிறான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த கார்டனரும் பாக்குறாரு. இவரோட காலில் வந்து ஒரு சலங்கு இருந்திருக்கும், கட்டி வச்சுதான் இவனை அடிமையாக்கி இருப்பான். இப்ப அது எல்லாமே விடுதலை ஆகுது. இந்த காட்டுல வந்து மனுஷங்களாம் வந்து மரமா மாறி இருப்பாங்களா, அவங்க எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிருது. ஜானோ அதுக்கப்புறம் விக்டோரியும் இவங்களோட கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக அந்த கார்டனை பாக்குறதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. நீங்க நிச்சயமா எங்களோட கல்யாணத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அப்ப அந்த விசார்ட் இருந்துட்டு, ஆமா இந்த பையன் யாரும் சொந்தக்காரனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இதுதான் நடந்த எந்த விஷயமே ஞாபகம் இல்லையே. இப்ப அப்படியே கட் பண்ணி அரண்மனையில தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 100 வருஷங்களா இந்த ராஜ்யத்தை அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி சுத்திக்கிட்டு இருந்த இந்த விசார்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல அந்த பிரின்ஸ் கேரோலையும் அவன் கூட சுத்திக்கிட்டு இருந்த சர்வன்ட்டையும் இப்ப வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. செல்லுக்கும் ஒரு உண்மையான பேர் கிடைச்சிருச்சு. அவன் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம பிரின்ஸும் அதுக்கப்புறம் இளவரசியும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு கல்யாணமும் ஆகுது. ஒரு மரம் கீழே வந்து அவங்க கிட்ட கிடைச்சிருக்கோம்ல, அதை வந்து நட்டு வைக்கிறாங்க. தண்ணியும் டெய்லி ஊத்தி பாத்துக்கிறாங்க. துளுக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.